இந்த மாதுளையை பொறுத்த வரைக்கும் எல்லா கஸ்டமருமே சொல்கிறது சரியாக காய்க்குது, பிஞ்சு சின்னதாக வருது, காய் அதுக்கு மேலே பெருக்க மாட்டேங்குது, சின்ன சின்ன காயாகவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று கிளைமேட்டு, 2வது வந்து நம்ம மண்ணுடைய வளத்தை பொறுத்து அது காய் பெருக்கும். அப்போ வளம் இல்லாத மண்ணில் நம்ம நிறைய எரு அந்த மாதிரி ஆர்கானிக்காக போட்டு கொடுக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, கடல்பாசி உரம் பயன்படுத்தலாம். கடல்பாசி உரம் அதேமாதிரி ரொம்ப வெயிலான இடங்கள்ல வைக்கிறதையும் கொஞ்சம் தவிர்க்கலாம். அதாவது கலர் மண் இதுக்கு செட் ஆகாது. இந்த கலர் மண்ணில் வந்து சத்துக்கள் இருக்காது, நுண்கிருமிகள் இருக்காது. இந்த நுண்கிருமிகள் இருந்து நல்ல வளமான பூமியாக இருந்து, நல்ல செழிப்பான பூமியாக இருந்ததுன்னா, அந்த நல்ல காய் பெருசாகும். மற்றபடி ஏன் அது சொல்கிறேன்னா, நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கும்போது காய் ஒரு நல்லா பெருசாகுது. ஆனால் தரையில் வைக்கும்போது அங்குள்ள பிரச்சனைகள்னால அது காய் சிறுத்து போகுது. இது எல்லாருமே விரும்பக்கூடிய செடி. அதனால் இந்த மாதிரி பராமரிப்பு பண்ணி வளர்த்திங்கன்னா நீங்கள் வளர்க்கலாம். இது இப்போ இந்த ரோடில் சின்ன செடி வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே வந்த ரோடில் போன வாரம் வந்த ரோடில் பெரிய செடிகளும் வந்திருந்தது. அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு 7 அடி 8 அடி ஹைட்டில் இருக்குது. இது ஒரு 2, 2.5 அடி ஹைட்டில் இருக்குது.